வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சூட்டுனால வயிறு ரொம்ப வலியாக இருந்துச்சுங்க. அதனால எங்கள் மாமியார் சொன்ன மாதிரி 1 டம்ளர் பச்சரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்துருக்கிறேன். இந்த 1.5 டம்ளர் அளவுள்ள இந்த கஞ்சி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். பச்சரிசியில் செய்கிறது ரொம்ப நல்லது, அதுவும் பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறது அதை விட ரொம்ப நல்லதுங்க. வயிறுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். சில சமயங்களில் நமக்கு அல்சர்னால கூட வயிறு வலிக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த பாசிப்பருப்பு சேர்த்து கஞ்சி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ 1.5 கப் அளவு மொத்தம் அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துருந்தேன். அதுக்கு 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரோ கப்போ எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே நீங்கள் தண்ணியும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். நான் சின்ன பூண்டுங்கிறதுனால 8 பல் சேர்த்துருக்கேன். இதுவே பெரிய பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 4 பல் பூண்டு போதுமானது. தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். அரிசியும் பருப்பும் குக்கரில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடியை போட்டு ஒரு விசில் விட்டாலே உங்களுக்கு பச்சரிசி சீக்கிரம் வெந்துடும். அதுவும் நான் எடுத்துருக்கிறது ரேஷன் பச்சரிசி தான், அதனால டக்குன்னு உங்களுக்கு வெந்துருங்க. இதில் நான் இன்னொன்று காமிக்கிற பாருங்க. விசில் போட்டுட்டு நான் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குக்கரில் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காயின் மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், அது அந்த ஓப்பன் ஆகி அப்படியே தண்ணி ஃபுல்லாக மேலே அடுப்பாங்க மேலே தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் குழந்தைங்கக்கிட்ட அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறப்போ கவனமாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணுங்கிறதையும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படி அந்த ஹோல்ஸ் ஆகிடுச்சின்னு பாருங்கள். இப்போ வேற ஒரு குக்கரோட மூடியை தான் போட்டு நான் கஞ்சி வச்சிரு. அது தண்ணியோட ஃபுல்லாக வெளியேறினதுனால சாப்பாடு இன்னும் வேகலை. அதனால இன்னொரு 2.5 டம்ளர், அதாவது 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா அவ்வளோ தண்ணியும் வெளியே போயிடுச்சு. நான் எப்போவுமே அடுப்பில் குக்கர் வச்சாலும் சரி, எது வச்சாலும் நான் கிச்சனை விட்டு அந்த பக்கம் நகர மாட்டேன். கிச்சனுக்குள்ளேயே வேலை செஞ்சிட்ருப்பேன். ஏன்னா டக்குன்னு எதாவது மறந்துட்டோம் அப்படின்னா பொருள் தீஞ்சு போயிடும். அதுவும் குக்கர்னால் கவனிக்கலைன்னா இந்த மாதிரி ஆயிடும். இது ஏற்கனவே 2 டைம் ஆயிருக்கிறதுனால நான் எப்போவுமே குக்கரை வச்சுட்டு பக்கத்துலேயே ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பேன். இன்றைக்கும் அப்படி தான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். கழுவுன நேரத்தில் இந்த மாதிரி அப்படியே ஓப்பன் ஆகி மேலே இதாகிடுச்சு. நம்ம கவனிக்கல அப்படின்னா குக்கர் வெடிச்சிருங்க. எப்போவுமே கவனமாக பண்ணிக்கோங்க. இப்போ 2.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு விசில் விட்டோன்னா அது வெந்துடுச்சு. ஓப்பன் ஆகிறதுக்குள்ளார நல்லா ஒரு சம்மந்தி ஒன்று இதுக்கு அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கஞ்சியோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெறுமனே அந்த கஞ்சி சாப்பிடும்போது சில சமயம் நமக்கு திகட்டும். இந்த மாதிரி ஒரு சம்மந்தி செஞ்சுட்டு பக்கத்தில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயமும் 4 வரமிளகாயும் 2 பல் பூண்டும் எடுத்துருக்கேன். இப்போ கஞ்சிக்கு முருங்கைக்கீரையை உருவிக்கலாங்க. இந்த 2 குச்சி போதுங்க 1.5 கப்பு அளவு உள்ள அரிசியும் பருப்புக்கும். சின்ன சின்ன குச்சிகளை எல்லாம் உருவிட்டு முருங்கைக்கீரையை கழுவி எடுத்துக்கலாங்க. முருங்கீரை சேர்க்கும்போது நமக்கு நல்ல அந்த டயர்டாக இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். வயிறு புண்ணுன்னு ஆற்றக்கூடிய தன்மை அந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது. முருங்கைக்கீரையும் அந்த பாசி பருப்பும் பார்த்திங்கன்னா அல்சர் இருக்கிறவங்க அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கீரையை அலசி சேர்த்தாச்சு. இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிட்டு அடிக்கடி செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒரு விசில் நல்ல விசிலும் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்குதுங்க. இந்த அளவுக்கு குழைவாக இருக்கணும் கஞ்சி. நல்லா குழைவாக கஞ்சி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கஞ்சிக்கு நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் நீங்கள் சேர்த்து தாளிக்கிறது ரொம்ப மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய்யும் சேர்த்துக்கலாம். எனக்கு சூட்டுனால ரொம்ப வலி இருக்கிறதுனால பசு நெய் தான் சேர்த்துருக்குறேன். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே இப்போ நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே சின்னதாக பச்சை மிளகாய் ஒன்றும் சின்ன இஞ்சி ஒரு துண்டு அப்படியே பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டாங்க எண்ணெயில். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம
இப்போ அந்த கஞ்சி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெதுவெதுப்பான தண்ணி, சுடு தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும்னு இல்லை, லைட்டாக சூடானா போதும். அந்த தண்ணியை இப்போ கஞ்சியில் நமக்கு தேவையான அளவுக்கு லிக்விடாக எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி கீரை உருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. கீரையை சேர்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா கலந்துட்டு நல்ல தண்ணியாகி ஒரு கொதிக்க விட்டால் போதும். அதுக்கு தான் நான் சொன்னேன் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படின்னு. ரொம்பவும் தண்ணியாக சேர்க்க வேண்டாம். நமக்கு கொஞ்சம் அப்படி எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அது சோறு மாதிரி ஆகிடும். நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டேங்க. ஒரு கொதி வந்தாலே போதும், கீரை நல்லா வெந்துடும். கீரை கொலையாக வெந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ அந்த அடுப்புக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம சம்மந்திக்கு ரெடி பண்ணிடலாங்க. இது கூட தொட்டு சாப்பிட்ற இந்த சம்மந்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கஞ்சி எவ்வளோ குடித்தாலும் அந்த சம்மந்தியை வச்சு சாப்பிடும்போது வயிறே நிறையாத மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. வரமிளகாய் 4 சேர்த்தாச்சு, 2 பல் பூண்டு சேர்த்தாச்சு, கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உப்பு அந்த புளி சேர்த்துருந்தேன். அதுவும் வெங்காயமும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோடைய புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த புளியும் வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது ஆறட்டும். கஞ்சி இந்த பக்கம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா இப்படி ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருந்தால் போதும். இதை விட திக்காக இருந்தாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதை விட தண்ணி ஆனாலும் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு சரி வராதுங்க. இந்த பக்கம் கரெக்டான பக்குவம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். சம்மந்தியை ரெடி பண்ணிவிட்டு கஞ்சி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, புளி, வரமிளகாய் இதையெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த சம்மந்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதே சமயத்தில் தண்ணி நிறைய விட்டு அரைக்கவும் கூடாது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு மிக்சி ஜாரை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ சம்மந்தியோட கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது சுத்தமாக காரமே இருக்காதுங்க. நீங்கள் நினைக்காதீங்க வயிறு வலின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ மிளகாத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னு. இல்லைங்க, இது சுத்தமாக காரம் இருக்காது, ஜஸ்ட் கலருக்காக தான். ஏன்னா இந்த கஞ்சியை பார்த்தோன்னா என் பொண்ணு எனக்கும் கஞ்சி வேணும்னு கேட்டுட்டா. அப்போ சம்மந்தி கொஞ்சம் அவங்களுக்கு அப்படி கவர்ற மாதிரி இருந்தாச்சா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் சம்மந்தி நான் கொஞ்சம் காஷ்மீரி பவுடர் சேர்த்தேன். இதை உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு சுற்றிட்டு மிக்சி ஜார்லேருந்து இந்த மாதிரி உருட்டி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க சம்மந்தியை. இப்போ இந்த கஞ்சியோட இந்த சம்மந்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட வெண்பொங்கல் மனமும் வருங்க. அதனால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மந்தியோட சாப்பிட்லாம் வாங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.